நமஸ்காரம். இன்னையோட ப்ராவர்ப், do not learn how to react, learn how to respond. பியூட்டிஃபுல்ங்க. இது கூட புத்தா சேயிங்ஸில் வரக்கூடிய பவர்ஃபுல் ப்ராவர்ப் தான் அது. பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியாக்ட் ரெஸ்பாண்ட். பியூட்டிஃபுல்ங்க. நல்லா பார்க்கலாம் நம்ம எதை நம்ம ரியாக்ட் அப்படிங்கிறோம், எதை ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எமோஷ்னல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் நம்ம ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ஆகிட்டுருக்கு. அந்த கான்வர்சேஷனில் ஏதோ ஒரு கோபம் வருது, இல்லை ஒரு தவறுதலாக சொல்லிட்டா, இல்லைன்னா பொய் சொல்லிட்டா. அப்போது நமக்கு உடனே என்ன ஆகுது, கோபம் வருது, எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு பதிலாக தட் இஸ் ரியாக்ஷன். இதே அந்த ஆள் அந்த எக்ஸ்பர்சன் பொய் சொன்னான், அந்த பொய் சொன்னான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் இப்போ அவளுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பொய் சொல்லிட்டா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு, அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் அவள் தப்பிக்க பார்க்குறா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சதுக்கும் இல்லாமல் என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஆலோசனை பண்ணுவேன். இந்த திங்கிங் இருக்கு பாருங்க. அப்போ அந்த திங்க் பண்ணினக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே அதுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் கொடுக்குறேன். ஸோ இந்த திங்கிங் இருக்கு பாருங்க, அந்த திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது இந்த திங்கிங் நல்லா இருக்கணுமானா ஃபஸ்ட் குவாலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா லிசனிங் பவர். ஒருத்தர் நம்மக்கிட்ட விஷயம் சொல்கிறா அப்படின்னா அதை நம்ம லிசன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையாக இருந்தக்கப்புறம் தான் நீங்கள் ஒன்றுத்தையும் ரியாக்ட் பண்ணணும். ஆச்சா, இது ஒரு வழி. இன்னொன்று, சில நேரங்களில் ஒரு பாக்கெட் பார்க்குறோம், ஒரு கொரியர் வருது. இப்போ கொரியரில் வருது நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, டப்புன்னு பிரிப்போம். அப்படிலாம் உடனே அதான் ரியாக்ட். நம்ம பாக்ஸ் வந்தோடனே அது என்ன இருக்குன்னு இந்த க்யூரியாசிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்ம பிரிப்போம். அந்த பிரிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் அந்த கொரியர் வந்தால் நம்ம பிரிக்கணும். எஸ், தட் இஸ் கரெக்ட், அதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அதை எங்கே ஆரம்பிச்சிருக்கா, எங்கே ஒட்டி இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் அதை திரும்பி பொறுமையாக நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு பிரிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஆச்சா, அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு வேளை அது ஏதாவது இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஒரு ஐட்டம், ஒரு ப்ராடக்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கொரியர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும், லெட்டர்ஸ்க்கும் வரலாம், ஒரு ஐட்டத்துக்கும் வரலாம். ஸோ நம்ம இந்த ரியாக்ட் அப்படிங்கும்போது இன்டென்ஸ் உடனே பண்ணக்கூடாது. அப்புறம் இப்போ நிறைய நம்ம இந்த ஹோட்டல்லலாம் நம்ம சாம்பார் இதெல்லாம் வாங்குகிறோம். இப்போ இந்த சாம்பார் இதெல்லாம் வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணுறோம், டப் 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 டப்னு நம்ம அவள் எல்லாருமே ஒன்று ரப்பர் பேண்டு போடுறா, இல்லைன்னா த்ரெட்டு வச்சு கட்டுறா. இந்த சாம்பார் சட்னிலாம் அந்த கவராக கொடுக்குறா. அப்போது நம்ம உடனே அந்த மாதிரிலாம் பண்ணி கீழே சிந்துறதுக்கு பதிலாக தட் இஸ் ஆல்சோ எ ரியாக்ஷன். அது ஆங்ஸைட்டி, நமக்கு பசிக்கிறது, நமக்கு ஓணும் அப்படிங்கிற அந்த ஒரு இம்பல்ஸ் இல்லாமல் ஒரு இம்மீடியட்டாக நம்ம பண்ணுறது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த கவரை வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு ஹோல்டு நல்ல ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை அன்ஸ்க்ரூ பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு சாம்பாரும் வேஸ்ட் ஆகாது, அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, கீழே சிந்தாது, ஒரு விதமான ஒன்றும் ஆகாது. அதுதான் ரெஸ்பாண்ட். அந்த ஒரு செகண்ட் நம்ம வெயிட் பண்ணணும். திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, இதுதான். ஸோ நம்ம எப்போதுமே லிசனிங் கெப்பாசிட்டி நமக்கு எப்போதுமே இருக்கணும். அபோவ் ஆல், எல்லாத்துக்கும் மேலே அந்த ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ அவர் நம்ம முதல்ல கான்வர்சேஷனில் பொய் சொன்னார் அப்படிங்கிறத, அவள் பொய் சொன்னா அப்படிங்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். சரி, பொய் சொல்லிட்டா அப்படின்னு. அது ரைட்டா தப்பா, அதுக்கப்புறம் அடுத்த ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தாப்புல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள். பட் அந்த மொமெண்ட்ல அவள் பொய் சொல்லிட்டா. ஸோ அந்த பொய் சொன்னாங்கிற காரணம் ஏதோ தப்பிக்கிறதுக்கு, அப்போ அந்த இடத்துல விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம மூதரிக்கலாம். நீ அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னியே, அப்போது நீங்கள் பொறுமையாக போனாதான் அப்போ நெக்ஸ்ட் டைமில் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது யூ வில் ஹாவ் அன் அப்பர் ஹேண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறா, அந்த அப்பர் ஹேண்டுக்கே முடியாமல் அப்போ என்ன ஆகுது, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தோல்விதான்.
அதுக்கு தான் லேர்ன் ஹவு டு ரெஸ்பாண்ட். எல்லாத்துலேயுமே நமக்கு நிதானம், பொறுமை, அக்செப்டன்ஸ், பேஷன்ஸ் இதுன்னு சொல்கிற நமக்கு அவசியம், இன்றியமையாதது. எல்லாருக்கும் அது அவசியம். உடனே ஒருத்தர் கோவப்பட்டா உடனே நான் கோவப்படணும் அப்படி ஈக்குவேஷன் கிடையாது. அவள் கோவப்படும் போது நம்ம என்ன பண்ணோம், சைலண்ட்டாக சிரிச்சுட்டு போயிடணும். மௌனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். மௌனமாக இருக்கணும். ஜஸ்ட் வாக் அவுட். இல்லைனா ஜஸ்ட் அவள் எதாவது பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணியை குடிங்கோ, இல்லைனா கவுண்ட் 1 2 3 4 அப்படிலாம் நான் நிறைய குட்டி குட்டி டிப்ஸு சொல்லியிருக்கேன். பட் என்ன ஆன் தி ஹோல் என்ன அப்படின்னா, இப்போது அவள் கன்ஃபியூஸ்டாக இருக்கா. அவள் கோபத்தில் இருக்காங்க போது தே ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். அப்போ அந்த கன்ஃபியூஷனில் நீங்கள் என்ன பேசினாலும் அது பவுன்ஸ் உங்களுக்கு தான் ஆகுமே வெளிய, அவாக்குள்ளே போகாது. ஸோ அப்போ நீங்கள் உங்களோட வார்த்தைகள் அவாக்குள்ளே போகணும் அப்படின்னா அவள் காம் டவுன் ஆனால் தான் உங்கள் வார்த்தைகள் அங்கே போகும், பவுன்ஸ் ஆகும். நீங்கள் இப்போ அவள் கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன பேசினாலும் அது திருப்பி உங்கள்கிட்ட தான் வரும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்ஸை நம்ம கடைப்பிடிக்கணும். இது இந்த பிளாட்ஃபார்மில் ரொம்ப ஈஸியாக வருங்க, ரொம்ப ஈஸியாக வரும். அதுவும் நான் இப்போது டே டு டே லைஃப்பில் என்ன அழகாக அதை ஹேண்டில் பண்ணுறேன்னா நிஜமாக எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாரும் குரூப்பாக போகிறோம். அந்த குரூப்பாக போகிற இடத்துல பார்த்தேன்னா ஒரு 4 பேர் லேட்டாக வருவா, இல்லைன்னா உங்களுக்கு அந்த போகிற டைம் வண்டி கரெக்ட் டைமுக்கு வந்திருக்காது, ஏதோ ஒரு இது வரும். அப்போ என்ன பண்ணணும், அதை நம்ம எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி பாலிசின்னு எடுத்துக்கணும். அக்செப்ட். சரி, இப்போ நம்ம ஒரு வேளை டிராஃபிக்கில் போய் நின்றுட்டோன்னா என்ன ஆயிருக்கும். ஸோ அப்படி நம்ம ஈக்குவேஷனை போட்டு நம்ம சால்வ் பண்ணணுமே வெளிய, வராத வாழை போய் ஏன் வரல நீங்கள், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், வண்டிக்காரனை கித்தின்னா கடைசியில் அன்பிளசன்ட்னஸ். அப்போது நம்ம போகக்கூடிய ட்ராவல் கூட என்ன ஆகும், என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. ஸோ எல்லாமே நம்ம கிட்ட தாங்க இருக்குது. ஹவ் யூ ஹேண்டில், ஹவ் யூ ரெஸ்பாண்ட். ஏன்னா இப்போ அவன் ஏதோ காரணம் கருத்தா நான் அதில் ரொம்ப நம்புகிறேங்க. இப்போ ஒரு 2 பேர் லேட்டாக வரா அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இப்போ இது இவ்வளோ தூரம் சொல்லும்போது ஐ ரொம்ப இந்த ட்வின் டவர்ஸில் நடக்கும்போது ஒரு கம்பெனிக்காரா ஆஃப்டர் ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் அவள் அதாவது வராதவாளை போய் இன்டர்வியூ பண்ணான், நீங்கள் ஏன் வரல அப்படின்னு. அப்போது 2-3 பேர் தே கேவ் அ ரீசன். இன்றைக்கின்னு பார்த்து என் பிள்ளை நீ தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டான், அதனால பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நான் திருப்பி நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அந்த டைம் இதாகிடுது, அதனால நான் வரல. ஸோ காட் ஹஸ் சேவ்ட் மீ. இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை இல்லை. அதனால் நம்ம தயவு செய்து டேக் ஆக்டிவ் ஆஸ் இட் கம்ஸ். எல்லாமே அதுதான். லேர்ன் ஹவு டு ரெஸ்பாண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரியாக்ஷன் ஆக்ஷனில் பண்ணுறதுனால யூ டோன்ட் கெயின் அட் ஆல். ஸோ அந்த ரெஸ்பாண்ட் பண்ணும்போது தான் யூ கெயின் மோர் ப்ராஃபிட். இந்த ரெஸ்பாண்டுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அதனால் நம்ம எல்லாருமே இன்னிலேருந்து இப்போலேருந்து ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கலாம். ரியாக்ஷனை விட ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த இது சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.